சொர்க்கத்து பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கவா? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று நீங்கள் சொன்னால் சொர்க்கத்தினுடைய ஒரு பொக்கிஷத்தையே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிவிட்டான். நமக்கு சாதாரணமான வார்த்தையாக இருக்கிறது, ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருகிற பரிசு பிரம்மாண்டமான பரிசு, எண்ணிலடங்க முடியாத பரிசு. எந்த நேரம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய பர்க்கத்திற்குரிய மனிதர்களாகவே நாம் மாறி இந்த உலகத்திலே வாழுவோம். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கிருபை நம் மீது இருந்து கொண்டே இருக்கும் என்பாந்த சொல்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை எதற்கெல்லாம் பயன்படுத்தினார்கள் தெரியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள், அல்லாஹ்வுடைய தூதரே, என் அருமை தந்தையே, வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து எனக்கு கடுமையான கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, கைகால் எல்லாம் வலி ஏற்பட்டு விடுகிறது. போரின் மூலம் கிடைத்த நிறைய அடிமைகள் நமக்கு உண்டு யா ரசூலல்லாஹ். அல்ல என்னுடைய தந்தையே, ஏதாவது ஒரு அடிமையை வீட்டு வேலைக்கு தந்து நீங்கள் உதவலாமே. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து முறையிட்டார்கள். தாய்மார்கள் நினைவு கூற வேண்டிய சம்பவம். வீட்டிலே வேலைப்பளு அதிகமானால் எந்த பிரச்சனைக்கு யாரும் போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் உள்ள தூய்மையுடையவர்களாக இருந்தால், அவர்கள் ஏகத்துவவாதிகளாக இருந்தால், அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து நடக்கக்கூடிய தாய்மார்களாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அவர்களுக்கு என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? மகளே, அடிமையை உமக்கு தந்து நான் உபகாரம் செய்வதை காட்டிலும் உன்னுடைய மனதிற்கு திடகாத்திரமான ஒரு காரியத்தை கற்றுத்தரவா? சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை. இப்படி நீங்கள் சொன்னால் உங்களுக்கு நான் அடிமையை தருவதை, அடிமையை நான் தந்து உதவுவதை காட்டிலும் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வார்த்தையினுடைய கனப்பரிமாணத்தை புரிந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்வில் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார்களாம், சிரமம் ஏற்படும் பொழுது, கஷ்டம் ஏற்படும் பொழுது. இப்படிப்பட்ட திக்ருகள் உங்களுக்கு கேட்க சாதாரணமாக இருக்கும். யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீன் வயிற்றில் சிறை வைத்தான். தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? ஒரு தூதரை அல்லாஹ் மீன் வயிற்றில் கொண்டு போய் சிறை வைத்தான். எதற்காக? அல்லாஹ்விடத்திலே சிறிது கோபித்துக் கொண்டார். அல்லாஹ்விடத்திலே அவர் ஒரு துஆ செய்தார். அந்த சமூகத்திற்கு எதிராக, அவர் வாழ்ந்த சமூகத்திற்கு எதிராக துஆ செய்தவுடன் அல்லாஹ் அந்த சமூக மக்களை அழிக்க நாடி வானம் இருண்டது, மழை பெய்ய ஆரம்பித்தது, எல்லா சூழ்நிலைகளும் உருவானது, மக்கள் எல்லாம் பயந்தார்கள். யா அல்லாஹ், யூனுஸுடைய வார்த்தையை கட்டுப்பட்டோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எல்லோரும் ஈமான் கொண்டார்கள். யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நாம் பிரார்த்தித்த அந்த சமூக மக்கள் எல்லாம் அழிந்து போயிருப்பார்கள் என்று சிறிது காலம் பொறுத்து அந்த ஊருக்கு வந்தால் மக்கள் செழிப்போடு இருக்கிறார்கள். யூனுஸ் நபிக்கு ஒரு கோபம், நாம் அல்லாஹ்வுடைய தூதர், நாம் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் நிராகரித்து அன்றைக்கு தான் இஸ்லாத்தையே தழுவி இருக்கிறார்கள், இவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான ஒரு கோபம். அல்லாஹ் என்ன செய்தான்? எல்லா நபிமார்களுக்கும் ஒரு பாடமாக தன்னுடைய வல்லமையை நிரூபிக்க யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மீன் வயிற்றில் அல்லாஹ் சிறை வைத்தான். எப்படி அதிலிருந்து அவர் வெளியேறார்? எப்படி அவர் அதிலிருந்து வெளியேறார்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதைவே திரும்ப திரும்ப சொன்னதால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விட்டான். அந்த அளவுக்கு மகத்துவமான திக்ருகள் அன்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிரசவ வேதனையில் இருக்கிற பெண்கள் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொன்னால் அதிலிருந்து அவர்கள் மீட்சி பெறலாம், அந்த வேதனை அவர்களுக்கு குறைவலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது வரும் பொழுது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் உடனடியாக அந்த துஆவை அங்கீகரிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். துஆ என்பது, திக்ருகள் என்பது, ஸலவாத்துகள் என்பது உண்மை இறை விசுவாசியினுடைய வாழ்வில் அன்றாடம் இருக்க வேண்டிய, நினைவு கூற வேண்டிய முக்கியமான ஒரு இபாதத். முறைப்படி நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையையும் மாற்றக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எங்கெல்லாம் எண்ணிக்கையை குறித்து சொன்னாரோ அந்த எண்ணிக்கையை மீறவும் கூடாது. சொன்ன அடிப்படையில் செய்வதுதான் நமக்கு கடமை. Islamic reminder.